இந்த AutoCAD டுட்டோரியல் வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டைனமிக் பிளாக் அப்படின்ற கான்செப்டில் வர்றது. ஸோ டைனமிக் பிளாக்கில் விசிபிலிட்டி பேராமீட்டர் அப்படின்றது ஒரு பேராமீட்டர் இருக்குது. அந்த விசிபிலிட்டி பேராமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம டைனமிக் விண்டோ பிளாக் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து இந்த டுட்டோரியல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம டைனமிக் பிளாக்ஸ்ன்ற கான்செப்டில் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இது ஒரு பேராமீட்டர் தான். இது மாதிரி நிறைய பேராமீட்டர் யூஸ் பண்ணி நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆல்ரெடி அது க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு விண்டோ வந்து நான் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். எலிவேஷனில் தெரிகிற ஒரு விண்டோ வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் தான் வந்து நம்ம மற்ற 2 டைப்ஸ் ஆஃப் விண்டோஸ் வியூஸை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இது ஆல்ரெடி இருக்கிற சாம்பிள் உள்ளது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 2x 3x 4xன்னு சொல்லி விசிபிலிட்டியோட க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ இதே மாதிரி ஒரு விசிபிலிட்டி பேராமீட்டர் வச்சு எப்படி நம்ம ஒரு டைனமிக் விண்டோ பிளாக் க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்காக நான் ஆல்ரெடி தனியாக ஒரு விண்டோஸ் வந்து வரைஞ்சி வச்சுருக்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி எப்படி வந்து இதை மாதிரி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றத சொல்லித்தரேன் வாங்க. இது பார்த்திங்கன்னா மேலே இருக்குது இது. ஸோ இது 3 வந்து நமக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் இண்டிவிஜுவல் ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கும். ஒன்று 2x உள்ளது, ஒன்று 3x உள்ளது, ஒன்று 4x உள்ள விண்டோ. ஸோ இது 3 எப்படி கம்பைனாக ஒரே பிளாக்கில் வச்சு விசிபிலிட்டி பேராமீட்டர் மூலமாக நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது தான் வந்து இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2x விண்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அதை பிளாக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நேம் வந்து டைனமிக் விண்டோ அப்படின்னு சொல்லிட்டு DY விண்டோ அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ பேஸ் பாயிண்ட் இது நம்ம யூஸ்வலாக எப்படி பிளாக் பண்ணுவோமோ அதே தான். ஒரு பேஸ் பாயிண்ட் பிக் பண்ணிவிட்டு பிளாக் ஆகி பண்ணிட்டு அதோட யூனிட் என்னென்று செட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பிளாக் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்ச்சஸில் உள்ளதில் கொடுத்தனால மாறி இருக்குது. ஸோ ஓகே. ஸோ இப்போ இது பிளாக்காக க்ரியேட் ஆகிடுச்சு. சிங்கிள் பிளாக்காக இருக்குது. இது டைனமிக் பிளாக்காக மாற்றணும் அப்படின்னா அடுத்த விண்டோ, அதாவது நம்ம 3x விண்டோ வந்து காப்பி பண்ணிக்கிறேன். நார்மலாக Ctrl C கொடுத்து காப்பி பண்ணிட்டேன். ஸோ காப்பி பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண பிளாக் எடிட்டர் போகிறேன். அந்த பிளாக் ஓப்பன் பண்ணிட்டு அதில் போய்ட்டு ஃபஸ்ட்டு விசிபிலிட்டி ஸ்டேட்டஸ் வந்து இதில் செட் பண்ணணும். அதை செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, பேராமீட்டரில் விசிபிலிட்டின்னு ஒரு பேராமீட்டர் இருக்கும். அதை செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணால் விசிபிலிட்டி ஸ்டேட்டுன்றது ஆன் ஆகும். அதுக்கு முன்னாடி இது ஆனாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாங்காக இருக்கும். நீங்கள் விசிபிலிட்டி பேராமீட்டர் வந்து பிக் பண்ணி உள்ளே வச்சிங்கன்னா தான் விசிபிலிட்டி ஸ்டேட்டுன்ற அந்த டேப் வந்து உங்களுக்கு ஆன் ஆகும், ஆக்டிவேட் ஆகும். இப்போ அதில் போய்ட்டு ஆல்ரெடி இருக்கிறதுக்கு வந்து க்ரியேட் ஆகினதுக்கு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கரண்ட் விசிபிலிட்டி ஸ்டேட்டை வந்து 2 விசிபிலிட்டி ஸ்டேட்னு வச்சுட்டு அடுத்து புதுசு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அது 3xன்னு நேம் வச்சுக்கிறேன். ஸோ அதில் 3 ஆப்ஷன் கீழே இருக்கும். ஃபஸ்ட் ஆப்ஷனை பிக் பண்ணிக்கிறேன், ஹைட் ஆல் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்னு சொல்லிட்டு. ஸோ கரண்ட்டாக இருக்கிறது வந்து அதில் விசிபிளாக தெரியாது, எல்லாம் மறைஞ்சிடும் 3x அப்படின்றனால. அது 2xயில் பார்த்திங்கன்னா இருக்கும், 3xயில் கரண்ட்டாக உள்ளது இருக்காது. இப்போ நம்ம ஆல்ரெடி காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி இருக்கிற அதே பேஸ் பாயிண்ட்டுக்கு 0,0 பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அது என்ன கரெக்டாக அதில் போய் சீட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ 3x ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, நியூ கொடுத்து 4x, நம்ம ஆல்ரெடி ஒன்று 4x ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுக்கு 4x அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்து வச்சுக்கிறேன். ஸோ கரண்ட்டாக உள்ளது இதிலே ஹைட் ஆகிடும், ஏன்னா 4x அப்படின்னால ஹைட் ஆகிடும். இப்போ 4x உள்ளதை காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் அதே பிளாக்கில் போய்ட்டு 4xன்றதை பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்போ 3 செட்டு விண்டோவும் வந்து ஒரே பிளாக்குள்ளே வந்துடும். மேலே வந்து நம்ம விசிபிலிட்டி பேராமீட்டரோட பிக் பாயிண்ட் இருக்கும், அதை பிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மற்ற 2 தேவையில்லை இப்போதைக்கு. ஸோ இருக்கிற பிளாக்கில் வந்து
சிங்கிள் பிளாக்காக தான் இருக்கும் உங்களுக்கு நம்ம க்ரியேட் பண்ணுது. ஆனால் அதிலே வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி ஸ்டேட்டஸ் மூலமாக எத்தனை பே வேணுமோ அந்த இதை கண்ட்ரோல் பண்ணிக்கிற ஆப்ஷன் இதில் இருக்கும். இது வந்து விண்டோக்குன்னு மட்டும் இல்லை, வேறு என்ன சிமிலர் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறோமோ எல்லாத்துக்கும் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ சிங்கிள் பிளாக்காகவே நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டு எத்தனை இடத்துல வேணுமோ அத்தனை இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இடத்துல 2 பே தேவைப்படும், ஒரு இடத்துல 4 பே தேவைப்படும். ஸோ எல்லாத்துக்கும் இண்டிவிஜுவலாக பிளாக் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதோட இதை கண்ட்ரோல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கு சைஸும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு எலிவேஷன் இருக்குன்னா ஒரே பிளாக்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணி 3 இடத்துல 4 இடத்துல இல்லை எத்தனை இடத்துல வேணுமோ அவ்வளோ இடத்துல நீங்கள் வந்து ஒரே பிளாக்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த விசிபிலிட்டி பேராமீட்டரோட அட்வான்டேஜ். இது விண்டோக்குன்னு மட்டும் இல்லை, வேறு சிமிலராக இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய பிளாக்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிளாக்ஸ்லேயே நீங்கள் இதை அப்ளை பண்ணி பார்க்கலாம், எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு இது போக வேறு நிறைய பேராமீட்டர்ஸும் இருக்குது, அதை பற்றி செப்பரேட் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டுருக்குது. ஸோ பாருங்கள், கற்றுக்கோங்க. அண்ட் happy learning. Stay tuned for more videos and more learnings in AutoCAD. Thank you.